ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனியோட சிஸ்டர் விஜய் ஆல்ரெடி பிக் பாஸ் சீசன்ஸில் சூப்பரான தரமான சம்பவம் பண்ண விஜய் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை ரம்யாவுக்கு சரியான ஒரு பதிலடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும் தான் நம்மளோட சேனல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனசுக்கு ஆறுதலாக உங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ பண்ணுங்கள். இப்போ என்னென்னா நேற்று வந்துட்டு கனி அவர்கள் கவலைப்படாத நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஈவன் தோ கனிக்கு வந்து ரம்யா மேலே ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சரிங்களா. ஆனால் அதுக்கு கனிக்கு வந்துட்டு இவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருப்பாங்க, ரம்யானா போதும் நடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அது ஹர்ட் ஆகும் கனிக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வேணால் கனிக்கும் ரம்யாவுக்கும் அந்த அன்பு கேங்குக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் அந்த கேங் அன்பு கேங் வந்துட்டு ரம்யாவுக்கு ஒரு கவச குண்டலமாகவே செயல்பட்டாங்க. யாருக்கிட்ட வர மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சபரி வருவார், கனி வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அப்போது இனிச்சுது போகும்போது கசக்குதா கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா. திடீர்னு வந்து நீங்கள் வெளியே வந்துட்டு அவங்களுக்கு அப்போசிட்டாக பண்ணுற மாதிரியும், திடீர்னு பார்த்து திரும்ப அவங்ககிட்ட இது பண்ணுற மாதிரி, திடீர்னு பார்வதியை வந்து இது பண்ணுற மாதிரி, திரும்ப போகும்போது பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுக்கு? ஏன்னா இவங்க உள்ளே வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அனாதை உள்ளே வந்து எல்லாருக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும், உறவை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உறவை தேடினாங்களா? இல்லையே. அதை பற்றின விஷயங்கள் தான் இப்போ விஜயலட்சுமி அவங்க சூப்பராக அவங்களுடைய சோஷியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அதாவது ஷீ செட் ஷீ கேம் இன் டு த ஷோ டு ஏர்ன் லவ். அன்பை சம்பாதிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்தேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி பழகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் செஞ்சாங்களா அப்படி போட்டுட்டு திஸ் இஸ் ஹூ ஷீ பிகேம் ஆஃப்டர் லீவிங் த ஷோ. இதுதான் அவங்களுடைய விஷயங்கள் வெளியில் போகும்போது. ஸோ வாட் ஹேப்பன், டிட் த ஷோ சேஞ்சர்? அந்த ஷோ வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிச்சா, இல்லை அவங்க வந்துட்டு ஷோவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்களா? எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டாங்க. கரெக்ட் தானே? வரும்போது நீங்கள் என்னென்ன பேசுனீங்க இதெல்லாம் நடந்துச்சா? அப்போது நீங்கள் ஒரு கார்டை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சில பேர் இந்த கார்டு யூஸ் பண்ணுவாங்க. நான் ரொம்ப பரிதாபமான ஆள், நான் ரொம்ப ஏழை, எனக்கு வந்து நான் ஒரு அனாதை, இப்படி மாதிரி ஒரு சில பேர்லாம் பண்ணுவாங்க. அது அப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ரம்யா வந்து வரும்போது எனக்கு வந்துட்டு ஆதரவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவனே வாட்டர் மின்சார் பிறந்தாங்க. கலாய் பேசுவாங்க. அதுவும் ரொம்ப மட்டமெல்லாம் நைட் டைமில் வந்துட்டு வாட்டர்மெலன் சார் வந்து ரொம்ப பேசியிருப்பாங்க, ரொம்ப மட்டமாக பேசியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, புரியுதுங்களா? அதனால் இது நம்ம ஆல்ரெடி பேசுகிற விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்ட்டும் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, நடிக்காத பச்சையாக தெரியுதுன்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இங்கிலீஷில் போட்டாங்க. எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், அதை வந்துட்டு கூகுளில் போட்டு சரி நம்ம கொஞ்சம் வந்துட்டு அதை டைப் பண்ணி கூகுளில் தமிழ் ஆக்கம் என்ன வருதுன்னு பார்க்கணும் தான் அவங்க சொன்னது. எனக்கு தெரியாது. கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா கூகுளில் எப்பயுமே வந்து அவங்க வர இங்கிலீஷ்க்கே ஒரு மார்க் கொடுக்கும். அப்போது நான் யாரிடம் கோபப்படணும்? ஐயோ சரி, நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். அதாவது அந்த வார்த்தை வந்துட்டு சும்மா வந்துட்டு தட்டுன்னு வந்திருக்காது. கண்டிப்பாக அவங்க யோசிச்சு தான் சொல்லியிருக்காங்க. நடிக்காத கனி அப்படின்னு சொன்ன விஷயம் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கனி வந்து அவங்கள வந்துட்டு மனிப்புலேட் பண்ணாங்களா, மண்டே கழுவுனாங்களா? சரி, அவங்கள பற்றி பேக்கில் பேசினாங்களா? இல்லை. அவங்க துரோகம் எதாவது பண்ணாங்களா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் இது கரெக்டாக வரும். ஆனால் அப்போ நான் யாரிடம் வந்து கோவப்படுறது? உண்மையிலேயே ஒரு அன்பு அப்படின்னு அந்த தெரியாத ஒரு பொண்ணு வீட்டில் வந்துட்டு அவங்க வந்து அன்பை பற்றி தெரியாத பொண்ணுக்கிட்டே இவங்க வந்துட்டு அன்பை காட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி அன்பை காட்டினவங்களுக்கு இதுதான் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி அதான் கனிக்காக வந்து ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கனி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா? கனியோட அதை சூப்பர் டிலக்ஸில் கனி இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, ரம்யா இருப்பாங்க, எஃப்ஜே இருப்பார், சபரி இருப்பாங்க. அவ்வளோ அந்யுன்யமாக இருந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் இவர் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சொல்லுவார், நீங்கள் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்கன்னு. உடனே டப்பான வெளியே வந்து நீங்கள் பண்ணும்போது அதாவது ஓகே இவங்க திருந்தி, அதாவது இந்த கேங் இப்படி மோசமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் தோணி வெளியே வந்தால் ஓகே. ஆனால் அவர் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணாதான்னு அர்த்தம், புரியுதுங்களா? அதனால் அவங்க வந்து இது மாதிரி பொங்கியிருக்காங்க. நல்ல கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம கனியை வந்துட்டு தப்பு சொல்ல முடியும், ஆனால் சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி டக்கு நேரத்தை நீங்கள் வந்து வெளியே வந்தீங்கன்னா அவங்களுக்கு காண்டாகும்ல, புரியுதுங்களா? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.